ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து என்னோட கட்டா காம்படிஷன். ஓகே, கராத்தேல வந்து நீங்கள் என்ன பெல்ட் வாங்கியிருக்கீங்க? டான் 1 பிளாக் 1. பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து கட்டா டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் எத்தனை கட்டா பண்ண போகிறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு? 2 கட்டா. 2 கட்டா. என்னென்ன கட்டா? பசாதாய் 6th கட்டா, உன்சு 7th கட்டா. ஓ, பசாதாய், உன்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் நேம் நினைக்கிறேன், கரெக்டாக? இப்போ நீ ஒரு ஃபார்ம் ஆஃப் கராத்தே கற்றுக்கிறல்ல மரல, அதுக்கு பேர் என்ன? ஷிட்டோரியோ. ஷிட்டோரியோ. ஸோ நிறைய ஃபார்ம் ஆஃப் கராத்தேஸ் இருக்குது. இப்போது மரலாவுடைய மாஸ்டர் வந்து ஐயப்பன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி பர்சன். பயங்கர ஒழுக்கம்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், வெண்டை கழட்டிட்டு வரல. ஆனால் நார்மலாக 1-to-1 பேசும்போது அவர் வந்து ரொம்ப பொலைட்டாக கைண்டாக பேசுவார். ஆனால் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாருன்னா அவ்வளோதான். அந்த மாஸ்டர் வந்து அப்படி தான் இருக்கணும். என்ன இப்போ நீ நிறையா கட்டாஸ் பண்ணுற, இப்போ வந்து 2 வகையான கட்டாஸ் பண்ணுற. இந்த பசாதாய் உன்சுவில் வந்து ரொம்ப இன்டென்ஸான கட்டா எது மாதிரில? உன்சுவா? ஏன்? நிறைய வந்து வாய்ஸ் ஆஃப் ஸ்க்ரீமிங் அந்த மாதிரி இருக்கும் இந்த கட்டால. அதுக்கப்புறம் நிறைய ஒரு மாதிரி ஃப்ளிப் மாதிரி ஜம்ப் வரும் எண்டிங். உன்சு தான் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். பசாதாயும் ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. பசாதாயும் ஆமாம், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, கரெக்டாக. அண்ட் கரெக்ட் இடத்துல ஸ்பீட் பண்ணணும், கரெக்ட் இடத்துல ஸ்லோ பண்ணணும், எல்லாம் டிஃபர் ஆகும். அப்படியா? ஸ்லோவாக பண்ணி சக் சக் சக்குன்னு போகும்ல, அப்புறம் மெதுவாக போய் திருப்பி சக் சக் சக். ஸோ மரலா வந்து காலையிலேருந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க வீட்டில். நேற்று ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மரலா அந்த கட்டாஸ்லாம் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா மரலா ஆரம்பிக்கும் போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த 7 கட்டாஸும் முடியும் பொழுது வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது அவங்களுடைய பஞ்சு கிக்ஸ் எல்லாம். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கராத்தே வந்து உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்குன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன்? டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடன்ஸ். 3மே. ஸ்ட்ரேஞ்சரோ ஒரு தீஃபோ யாராவது வராங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? பஞ்ச் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஃபர்ஸ்ட்டு பஞ்ச் ஆன் ஹிஸ் ஃபேஸ், கிக்கு, ரைட்? ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அவங்கள அறியாமலேயே உள்ளுக்குள்ளாரியே இது இன்பில்ட் ஆகி அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஃபிசிக்கலி பயங்கர ஃபிட்னஸோடு இருப்பாங்க. அப்புறம் இந்த ஒழுக்கம், அப்புறம் கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இது வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போய் உட்காருது. அப்படிங்கிறது தான் நாங்கள் கற்றுக்கிட்டது. முதல்ல இது வரைக்கும் 7 கட்டாஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன கட்டாஸ் இருக்கு? பீனா நீதா, பீனா கோதான், பீனா இன்தான், பீனா சாந்தான், பசாதாய், உன்சு. 7 கட்டாஸ் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கட்டா டெஸ்ட்டு, நிறைய மாஸ்டர்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ டென்ஷன் ஆகாது மாதிரில. ஓகே, நர்வஸாக இருக்கியா? கொஞ்சம் அது இருக்கணும் இல்லையா? நம்ம கரெக்டாக பண்ணணுங்க கூடிய ஒரு தாட் இருக்கணுமே தவிர ஐயோ நம்ம சரியாக பண்ணுவோமா மாட்டோமான்னு டவுட் மட்டும் இருக்கக்கூடாது. மை ஹார்ட்டி விஷஸ் மருளா. ஸோ ஐ எம் கோயிங் டு கேப்சர் மருளாவுடைய அந்த மொமெண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுங்க. நல்லது, எஸ்பெஷலி பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க வேணாம். எவன் வந்து பிரச்சனை பண்ண வந்தானோ அவன் தான் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடணும். அந்த அளவுக்கு அடி சாத்தி எடுத்துடணும். ரைட்டா? போய் மாஸ்டர் எடுத்து Hi Marla, happy? Hi, I'm very happy. I could have done better. Next time, you know, Surabhu. Yeah. Okay? First time, next time. Cup mukkiyam migile.